தெய்வம் முன்னாடி நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே தலைவர் வாழ்கிறார், அவர் கருணையிலே நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார். ஹீரோ என்ற தெய்வம் முன்னாடி நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே. அவன் பூவிரியும் சோலையே மறப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இனிப்பான். புலின் மேகம் என தாகம் என தளிர்ப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலும் இனிப்பான். பார்வையிலே தலைவர் வாழ்கிறார், அவர் கருணை இல்லை கோயில் கொள்கிறார். பாட்டு அதனால ஏதாடும் அடி ராஜு என் புத்து என் கண்ணு என் கண்ணு அடி ராஜாடி ராக்கம்மா பல்லாக்கு இது கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இருக்குதடி. இது போல நிகழ்ச்சி சத்தியமா வேலூர்ல எந்த சம்பவம் இனிமேல் பண்ண முடியாது. இவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை வந்து வருங்காலத்தில் கூட சரி, ஓட காலமும் சரி வருங்காலமும் சரி எந்த கிளாடியும் செய்ய முடியாது. கூட இருந்து பார்த்து சொன்னாங்க அன்பு அண்ணன் ரவி அண்ணன் கோழிஞர் சொந்தக்காரன் செய்து சொல்ல யாருமே கிடையாது. இந்த அளவுக்கு வந்து அண்ணா அங்கிருந்து விளையாடுறா ரசிப்பு அந்த ரசிப்பு பற்று மெட்ராஸ் விளையாடுறாரு. அன்பு எத்தனை முறை செய்தி போல அப்படின்னு ரைட்டுங்களா பெருமை சொல்ல அப்பெல்லாம் பாடுபட்டவங்க இன்னைக்கு வந்து சிறப்பாக அது மறக்காம இன்னைக்கே செய்யறாங்கன்னாக்கா இருக்கிறா எல்லாரும் இப்படி வேலையை போயிடுறாங்க. ரவியனை சொல்லவே தேவை எல்லாம் அந்த பட்டுன்றதா தெரியுமா, ஆசை பணம் இருக்குதோ இல்லையோ எல்லாம் விட்டுக்குவார். தாய் குரல்லாம் வந்து உட்காந்துறாங்க. எல்லாரும் ஒன்றா கேதிருப்பது மறுபடியும் அவங்க மனசுல எல்லாம் வந்து நடிகர் தலைவர் மீண்டும் வரணும், வரப்போற படம் எல்லாம் வந்து இதை விட சிறப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கையோடு மறுபடியும் வந்து நான் இதுக்கே கச்சேரி வச்சுக்கணுங்க. அண்ணன் சொல்லிட்டாரு ஒரு வார்த்தை சொன்னா தூடு கலக்குதால தலைவர் வந்து வசந்தமாலை. அடுத்ததாக உமாகாந்த் அவர்களை பேச வருமாறு சிவாஜி என்று அன்று பட்டம் சூட்டினார். காலத்தின் அறிவை கணித்து எனக்கு பேசுகின்ற வாய்ப்பு நடிகர்களும் சிவாஜி போல நடிப்புலகத்தில் சிவாஜி போல உலக சரித்திர ஒரு நாயகன் இல்லை இல்லை இல்லை. அவர் மறைவிட்டாலும் சூழல் போல எப்படி உடைக்கிறார். மூச்சிலும் ஏச்சிலும் கடவுள் எப்படி இருப்பார், முருகன் எப்படி இருப்பார், ஈஸ்வரன் எப்படி இருப்பார், கப்பலோடு சிதம்பரம் எப்படி இருப்பார், திருப்பூர் குமரன் இருப்பார் என்ற உணர்ச்சி வசமாக நடித்து காட்டிய நடிகர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க. அவருக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களுக்கு பாதம் கொடுத்து வழங்கி படம் முக்கியமானது. ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கிறதா இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை யாருன்னு கேட்டீங்கன்னா திவ்யா பிலிம்ஸ்காரு, அடுத்தது மாஸ்டர் ஸ்ரீதர் நடிச்சிருக்காரு இல்லையா, அவங்கெல்லாம் வரதா இருந்தது. ஆனால் இது வந்து இன்னைக்கு ஏற்பாடு பண்ணுறதுனால ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் ஷோக்கு வச்சிருந்த ஒரு ஷோக்கு பண்ணியிருந்தோம்னா அவங்களாம் வரதா இருந்தாங்க. ஆனால் அவங்களாம் வந்து இப்போ வர முடியாத சூழ்நிலை இன்னைக்கு வச்சதுனால, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் ஷோ வாங்கியிருந்தாங்க நம்ம கண்டிப்பாக அவங்களாம் வரதா இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் முதல்ல சொல்லி வச்சிருந்தது. ஆனால் திடீர்னு வந்து இது இன்னைக்கு அதான் காலை காட்சியே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஈவினிங் ஷோவை மாற்றிட்டோம். ஏன்னா காலையில் எல்லாருக்கும் வேலை இருக்கிறதுனால. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தோம்னா இன்னும் நல்லா இருக்கு. அவங்களாம் வந்து கலந்துட்டு இருப்பாங்க. ஒரு மகுடக்கல் சுற்றி இருக்கிறாங்க ரசிக பெருமக்கள். இதை வந்து மறுபடியும் நம்ம பெரிய பெரிய விழாவாக கொண்டாடும். இது வந்து நம்ம பண்ணது வந்து ஒரு அவசரத்தில் வந்து சிறிய நிகழ்ச்சி. அது போல வந்து நம்ம வந்து பெரிய விழாவை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி நம்ம பண்ணிடலாம். கர்ணன் மன்றத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க மாதிரும். அதே போல மாவட்ட மன்றம் எல்லாம் இணைந்து நகர மன்றமா வந்து இணைந்து எல்லாமே வந்து நகரத்துக்கு மன்றம், அடுத்தது வந்து மாவட்டத்துக்கு ஒன்று ஒத்துழைப்போடு. ஆமா, ஒத்துழைப்போடு நம்ம கலந்து பெரிய லெவலில் வந்து கர்ணன் வெற்றி விழா வந்து கொண்டாடணும். இப்ப ரசிகர்களுக்கு மட்டும் தான் தெரியும். தலைவருக்கு செலவு நம்ம வந்து நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் மன்றம் திவ்யா பிலிம்ஸ். சரி சார்.
சொக்கலிங்கம் அண்ணன் சொக்கலிங்கம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு 50 நாட்கள் ஓடுவதற்கு ஒத்துழைப்பு தந்த ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் மக்களுக்கும்